ஆர்ஜே பாலாஜி அவர் ஜெயிச்சிட்டார். நேற்றுக்கு அழுதாரு, நம்மளே பேசியிருந்தோம், வருத்தப்பட்டு அழுதாருன்னு. இன்னைக்கு ஆனந்த கண்ணீர் விடலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து படத்தை எடுத்துட்டார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி தியேட்டருக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வைப் பண்ணுற, அது சந்தோஷத்தில் வைப் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, யூடியூப்ல வந்திருக்கு. காந்தாரா படம் பார்த்தீங்கல்ல, காந்தாரால வந்து ஒரு வைப் மூமெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பான் கடவுள். அது ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாட்டு, டான்ஸு, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி பேட்டர்ன் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. சூர்யா விஜய் 2 பேரும் இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அப்படியே செகண்ட்ஸ் தான், ஆனால் பயங்கரமான கிளாப்ஸ். என்ன விஜயை காமிச்சா சும்மா இருப்பாங்களா, பயங்கரமான கிளாப்ஸ். இந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 20 நிமிஷமும் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து கருப்பு சாமியா அவர் போடுற அந்த ஆட்டம், அந்த ஃபைட்டு எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே வேற மாதிரி இருக்கு. பக்கத்தில் எனக்கு 2 சீட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாமி வந்துருச்சு. கலர்கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக்காக இருக்கிறது கருப்பு படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மள்ட்ட வந்து விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று தான் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசியிருந்தோம், கருப்பு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு. அப்போ ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தீங்க மேபி ஆகிடும் நாளைக்கு அப்படின்ட்டு. ஸோ கருப்பு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, படம் எப்படி இருக்கு? கருப்பு படம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சூர்யா ரசிகர்களுக்கு. இதுக்கு முன்னாடி கங்குவா, ரெட்ரோலாம் வந்து பெருசாக இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருப்புல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோலாம் பார்த்தா தேட்டரே பார்த்திங்கன்னா அதிருது. சும்மா அதிருது இல்லை அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தேட்டரே அதிருது. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன். ஒரு எப்படி சொல்கிறது, இந்த எப்படி கோர்ட்டில் நடக்கிற அநீதிகள் அதை வந்து ஒரு கடவுள் வந்து மனிதனாக வந்து தட்டி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி லைனு. ஸ்டோரி லைனை எடுத்துகிட்டு ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து கதை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி கதைகளை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர் ஜெயிச்சிட்டார். நேற்றுக்கு அழுதாரு, நம்மளே பேசியிருந்தோம், வருத்தப்பட்டு அழுதாருன்னு. இன்னைக்கு ஆனந்த கண்ணீர் விடலாம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து படத்தை எடுத்துட்டார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி தியேட்டருக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வைப் பண்ணுற, அது சந்தோஷத்தில் வைப் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இன்னைக்கு யூடியூப்ல வந்திருக்கு. சாயபேங்கர் கட்டி பிடிச்சி கொண்டாடுறதெல்லாம். உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சூர்யா, இன்னொரு ஹீரோ சாயபேங்கர், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது எப்படின்னா, அந்த கருப்புசாமி அப்படிங்கிற கேரக்டர், அது எப்போவுமே வந்து நீங்கள் வந்து அந்த கருப்புசாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கருப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான கடவுளாக நினைப்பாங்க. எல்லாருமே வந்து கருப்புசாமியை வழிபடுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து காவல் தெய்வமாக நினைப்பாங்க. நம்மளை வந்து பாதுகாப்பார், நம்மளை காவலாக பாதுகாத்துக்குவார், அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ கிடா வெட்டி கொண்டாண்டு திருவிழா எல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட உண்டு. அந்த ஒரு கருப்புசாமி கேரக்டர் தான் வந்து சூர்யா நடிச்சிருக்காரு. சூர்யா வந்து சொல்ல வேணாம். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ்னால் அவர்கிட்ட அவர் ஃபேஸில் கொடுக்குற ரியாக்ஷனு, அவர் பாடியில் காட்டுற பவர் எல்லாமே எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் கருப்புசாமி கேரக்டர் வேறையா, அது ஆட்டோமேட்டிக்காக கருப்புசாமின்னு போது ஒரு பவர்ஃபுல்லான சாமி, ரொம்ப சுத்தியான சாமின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும். அதாவது வந்து மிளகா அரைச்சி தடவுனீங்கன்னா அது நிச்சயமாக அந்த கருப்புசாமி பதில் சொல்லணும்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரில் உண்மையாலுமே சூர்யா வந்து அவருடைய பெஸ்ட்டை போட்டு என்ன பெஸ்ட்டோ அதை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் கருப்பு தேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பெரிய வைபு பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரே கூச்சல் விசில் சத்தம் தான். பயங்கரமான ஒரு ஆரவாரத்தோடு வந்து இந்த கருப்பு படத்தை தேட்டரில் ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து நீங்கள் காந்தாரா படம் பார்த்தீங்கல்ல, காந்தாராவில் வந்து ஒரு வைப் மூமெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பான். காந்தாரா 1 வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே அது பெருசாக கேர் பண்ணல. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் கிராண்ட் சக்ஸஸ் ஆச்சு. அது காரணம் என்ன, அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு கடவுள், அது ஒரு ஆக்ரோஷமான ஒரு பாட்டு, டான்ஸு, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதுதான் காந்தாரோட 2 சக்ஸஸ்க்கும் அதே மாதிரி பேட்டர்ன் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ரொம்ப வைபான படமாக இருக்குது. தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. சூர்யா ரசிகர்களுக்கு இது நிச்சயம் பிடித்த படமாக இருக்கும். ட்ரீட்டாக இருக்கும், சம்மர் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். அதிலான 3 கேள்விகள் இருக்குது சார். ஒன்று வந்து இன்ட்ரோலேயே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விஜய் சாருக்கு தேங்க்யூன்னு சொல்கிற டைட்டில் கார்டோட நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு சீன் மட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இன்வால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவு சார்?
டைட்டில் நம்ம கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்கிறாங்க, கார்டு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட மேஷப் மாதிரி காட்டுறாங்க. அதாவது சூர்யாவோ நடித்த சிங்கத்திலேருந்து பல படங்களில் உள்ள சீன்ஸை வந்து மேஷப்பாக காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும்போது சூர்யா விஜய் 2 பேரும் இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அப்படியே செகண்ட்ஸ் தான், ஆனால் பயங்கரமான கிளாப்ஸு. என்ன விஜயை காமிச்சா சும்மா இருப்பாங்களா? பயங்கரமான கிளாப்ஸு. இன்னும் சொல்ல போனால் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காருங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் வந்து பயங்கர கொண்டாட்டம். ஸோ விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா இப்போ சூர்யா படம், இப்போ விஜய் ரசிகர்களும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சக்ஸஸ் மோடுக்கு வந்து படம் வந்துடுது. விஜய் சூர்யா 2 பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட கால நண்பர்கள். இன்னைக்கு நேத்திக்கு சினிமா துறைக்கு வந்து நண்பர்கள் இல்லை. லயோலா காலேஜில் வந்து விஜய் படித்தார், அதே லயோலா காலேஜில் வந்து சூர்யா படித்தார். ஸோ அங்கேருந்து காலேஜ் மெட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நட்பு, அப்புறம் நேருக்கு நேர் படத்தில் முதல் படத்தில் சூர்யா நடித்த படமே விஜயோட படம். ஸோ அதில் ஒரு காம்பினேஷன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காம்பினேஷன். ஸோ அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் வந்து அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதனால் எப்படி சொல்கிறது, விஜய்க்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கார்டில் வந்து தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலுமே வரவேற்க வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு படத்தில் முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா, அந்த ஒரு சாமி கேரக்டரை காட்டணுன்றப்போ அது பயங்கரமாக யூனிக்காக காட்டணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீனில் அது எந்த அளவு ஒர்க் ஆயிருக்கு, அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட அது ஒர்க் ஆயிருக்கான்னு ஒன்று இருக்குல்ல சார்? அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதாவது எப்படின்னா சாமி படம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஆடி வெள்ளி அம்மன் கோயில் திருவிழா நிறைய படங்கள் வரும். அதாவது வந்து கருமாரி அம்மன், முண்டகாளி அம்மன், எப்படி பல படங்கள் வரும். அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இந்த சாமி படங்களுக்குன்னே ஒரு சீசன் இருந்துச்சு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுவாங்க பயங்கரமாக. வந்து லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள், பாடல் காட்சிகள் எல்லாம் சாமி ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாமி படம் தான் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாமி படம்னு சொல்லலாம், ஆனால் சாமி படம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து எந்த கலரும் உழுகாமல் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து கிளவராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு இதெல்லாம் சாமி படம் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2026 ஒரு சாமி படம் வந்தால் எப்படி இருக்குமோ, இன்னைக்கு கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் சூர்யா அது கருப்பு சாமியாக வர காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அத்திரி புத்திரியாக இருக்குது. உண்மையிலுமே சொல்லப்போனால் அத்திரி புத்திரியாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது ஒரு மாதிரி வைப்பு ஃபீலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வைப்பு ஃபீலை ஆடியன்ஸ்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸுமே நீங்கள் அந்த சீன்ஸ் எல்லாம் ஓடும்போது, அது இன்ட்ரோல் பிளாக்கு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் காட்சி, நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த லார்டு காடா அந்த ஒரு பாட்டு ஒன்று வருதுல, அந்த பாட்டெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒரு மாசான ஒரு ஹீரோ சூர்யா. ஸோ அந்த மாசான ஹீரோக்கு மாசான படம், அதாவது வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் உள்ள படம் A to Z இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டி வந்து ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காரு. சூர்யா அவரோட உழைப்பை போட்டிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோன்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஹீரோ சூர்யா பற்றி சொல்லிட்டோமா, 2வது ஹீரோ யாருன்னா சாயா பேங்கர்லாம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அடிபொலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து படத்துக்கு வந்து ஹைப் கொடுத்துருக்காரு. அவருடைய சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். இப்போ கருப்புசாமின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லான கேரக்டர், ஒரு பவர் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து இருக்குது தெரியும். ஆனால் அந்த பவரை வந்து அப்படியே ஹைப் பண்ணி கொடுக்குறது எப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான். எப்படின்னா பொழந்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு பிச்சு எடுத்திருக்காரு சாயா பேங்கர். உண்மையாலுமே நல்ல ஒர்க்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதனால சாயா பேங்கர் வந்து 2வது ஹீரோன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்க்கு, மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக்கு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக சார். அண்ட் அதே டைமில் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, சாய் அபியங்கர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு. என்னப்பா பிஜிஎம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டியூடுக்கு அப்புறம் ஒரு சில நியூட்ரலான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. பட் அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற விதமாக இந்த கருப்பு படத்தில் பண்ணியிருக்காரோ அப்படின்றது கேட்கும். நிச்சயமாக நீங்கள் டியூட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லவ் சப்ஜெக்ட். அதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் கூட அது பெருசாக போய் ஆடியன்ஸை சேராது. இந்த மாதிரி மாசான படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரஜினியோட பாஷா இருக்குல்ல, அந்த பாஷாவில் அந்த மாணிக் பாஷாவா ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பிஜிஎம் இருக்கும்ல, அந்த பிஜிஎம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு வைப்பை கொடுக்கும். ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 100% அப்படின்னா இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200% வந்து அதை வந்து பூஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சாயா பேங்கர் இது ஃபஸ்ட்டு கமர்ஷியல் படம்னு நினைக்கிறேன். அவர் ஆல்ரெடி கமிட்டான முதல் படம் கருப்பு தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு 73 படம் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டியூடெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து
ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கிறதுனால, ஒரு சூர்யாக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதுனால, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லைன்னா தம்பி இந்த படமே வேஸ்ட். அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. அப்படி வந்து அற்புதமாக பண்ணியிருக்காரு. சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் அது செஞ்சு காட்டிட்டாரு. தொடர்ந்து நிறைய படங்கள் இதே மாதிரி பண்ணுவார். அடுத்த ஒரு நியூ அப்கமிங்கில் சாயபேங்கர் வந்துட்டார். கண்டிப்பா சார். அண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜியை தாண்டி த்ரிஷா மேம் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, அது இதெல்லாம் நம்மளே பேசிட்டு இருந்தோம், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அந்த ரோஹினி தேட்டரில் அவங்களோட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணி அது ஒன்று நடந்துச்சு. பட் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக படத்தில் எந்த அளவு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. திரிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பெரிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதாவது வந்து திரிஷாக்கு பெருசாக வேலை இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு அட்வொகேட் கதாபாத்திரத்தில் அவங்க நடிக்கிறாங்க. சூர்யாவோட அங்கங்கே இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுறது, இது மாதிரி தான் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டியூயட் சாங்கெல்லாம் இருக்குல்ல, டூயட் பாடல் அதெல்லாம் கிடையாது. சூர்யாவுக்கும் கிடையாது, திரிஷாக்கும் கிடையாது. அதனால ஒர்க்கு வந்து திரிஷாவை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஆனால் அந்த ஹீரோயின் கேரக்டரில் திரிஷா நடிக்கிறதுனால அது ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகுது. நேற்றுக்கே நம்ம பேசியிருந்தோம், ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தார். அதாவது வந்து திரிஷாவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு திரிஷாவுக்கு தான் தெரியும்னு. அது உண்மைதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ திரிஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப அழகாக இருக்காங்க. எப்படி மமிதா பைஜு, இந்த கயாடு லோகர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட டஃப் கொடுப்பாங்க போல. அவங்க வந்து 23, 24 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட டஃப் கொடுக்குற மாதிரி வேற மாதிரி இருக்காங்க திரிஷா. ஆனால் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். கண்டிப்பாக சார். ஆனால் கயடல் லோகரை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி சார், நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். அண்ட் வந்துட்டு அடுத்ததாக வந்து இந்த படத்தில் இருக்கிறதுலே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதில் படத்தில் வந்து ட்ரெய்லர் வந்து ரொம்ப சிம்பிளாக காட்டியிருந்தாங்க. வேணா ஹைப்பே இல்லையே அப்படின்ட்டு. படத்துக்கும் பெருசாக வந்து பெரிய ஹைப் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த கங்குவோட பெரிய ஹைப்புன்றது அதுதான் இந்த படத்தோட இப்போ இருக்கிறதுக்கான சக்ஸஸ் அப்படின்றது நினைக்கிறீங்களா? நிறைய படங்கள் வந்து ட்ரெய்லர் வந்து அதிரி புதிரியாக இருக்கும். ஆனால் படம் போய் பார்க்கும்போது என்னடா அது அந்த நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேன்னு தோணும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து பெருசாக வந்து ஒரு ரீச் ஆகலை. அதுதான் உண்மை. ட்ரெய்லர் கட் பண்ணதை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ராவாக தான் இருந்துச்சு. சூர்யாக்கான போர்ஷன்ஸ்லாம் கூட ட்ரெய்லரில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா படம் வந்து வேற மாதிரி இருக்குது. படம் உண்மையாலுமே வேற மாதிரி இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த கதையை வந்து ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நேர்த்தியாக, அதாவது மக்கள் எங்கேயுமே சலிப்படையாமல், சோர்வடையாமல் படத்தோட கனெக்ட் ஆகி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காரு. அஜித்தோட ரெஃபரன்ஸு, விஜயோட ரெஃபரன்ஸ்லாம் கூட படத்தில் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கம் சூர்யாவே வராரு, அவரும் கடவுளாக தான் வராரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பலவிதமான ரெஃபரன்ஸு, டைலாக்ஸ்லாம் சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. அதாவது வந்து ஆரம்பத்தில் ஒரு டைலாக் வரும். அது வந்து எப்படின்னா ஒருத்தர் சொல்லுவார், அதாவது இந்த எப்படி சொல்றது, கோர்ட்டை தேடி வந்தால் தண்டனை கிடைக்கும், கோர்ட்டுக்கு வந்தால் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு வரதே ஒரு தண்டனை அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த படத்தில் சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்ல பவர்ஃபுல்லான டைலாக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா படம் அப்படின்னும் போது ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த படம் வந்து எந்த காலத்துலேயும் ஆடியன்ஸு, அதாவது சூர்யா ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். சூர்யா படம் தானே, சூர்யா ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போயிடக்கூடாது. சூர்யா ஆடியன்ஸை வந்து முழுக்க திருப்திப்படுத்தணும். அதே நேரத்தில் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இது, ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வந்து டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு, அது மிஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு கவனத்தோட படம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து கதை சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா இது சாமி படம் மாதிரி ஆயிரும். ஆனால் இது சாமி படம் மாதிரி இல்லை, ஆனால் இது சாமி படம் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த தேட்டரில், என்ன எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்கிறேன், நான் கமலா தேட்டரில் பார்த்தேன் FDFS ஃபர்ஸ்ட் ஷோ 9 o'clock ஷோ. எனக்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தம்பி, 20 நிமிஷமும் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து கருப்பு சாமியாக அவர் போடுற அந்த ஆட்டம், அந்த ஃபைட்டு எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே வேற மாதிரி இருக்குது. ரொம்ப கம்பேர் பண்ணி சொல்லணும்னா காந்தாராவை தான் நம்ம சொல்லணும். காந்தாராவில் எப்படி இருந்துச்சு ஒரு வைப், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் எனக்கு 2 சீட்டு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாமி வந்துருச்சு, சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. தேட்டரே வந்து வைப்பாக இருக்கு, ஒரு வைப் ஃபீலிங்கு. அது தேட்டரே வந்து வைப்பாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து நல்லா இருக்கு. இது எப்படி சொல்றது, இது மட்டும் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா தேட்டர்லேயும் வந்து சாமி ஆடுற அளவுக்கு வந்து மியூசிக்கு, BGM, சூர்யா ஆக்டிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அது ரீச் ஆகும். நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அது என்னன்னு.
கண்டிப்பா சார். அண்ட் வந்து 2 பேர இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வரேன். ஒண்ணு வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு ஆர்ஜேவா இருந்து, அதுக்கப்புறம் ஒரு சில காமெடிகள் பண்ணி, அதுக்கப்புறம் கமெண்ட்ரி பண்ணி, கமெண்ட்ரிலேருந்து சின்ன படங்கள் பண்ணி, சின்ன படத்துக்கு டைரக்ட் பண்ணி, அந்த கான்ஃபிடன்ஸ எடுத்துட்டு வந்து, இன்னைக்கு சூர்யா படத்த பண்ற அளவு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல சார். அதுக்கும் நெகட்டிவ் ஃப்ரேமோட தான் உள்ளயே வந்தாரு. இப்ப எப்படி பண்ணுவாரு? அப்படி பெரிய ஹீரோ வச்சு அப்படின்ட்டு. அவரோட அந்த லைஃப் ஜர்னி எப்பவுமே இந்த லைஃப் ஜர்னி பேசல யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அவரோட ஜர்னி எப்படி இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நான் மென்ஷன் நீங்க பண்ணேன். சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஜேவா இருந்து, அதுக்கப்புறம் விஜேவா மாறி, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு எடுத்து, படிப்படியா வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து அவர வளர்த்துக்கிட்டாரு. வளர்த்துக்கிட்டாருன்னா சும்மா வளர்த்துக்கல. அவருக்கான டேலண்ட் வந்து அவருக்கு இருந்துச்சு. அத வந்து எப்படின்னா மெருகேத்திக்கிட்டே போனாரு. ஆரம்பத்தில ஒரு எல்கேஜின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுவே சக்சஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வீட்ல விசேஷம், அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன்லாம் நயன்தாரா வச்சு பண்ணி, அதுவும் வந்து ஒரு கிராண்ட் சக்சஸ் குடுத்தாரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா, அவருடைய உழைப்பு, தன்னம்பிக்கை எல்லாம் தான் அதுக்கு காரணம். சூர்யா வந்து ஆர்ஜே பாலாஜி மேல வச்ச அந்த நம்பிக்கை, நிச்சயமா அந்த கதை நல்லா இருக்கு. நிச்சயமா ஆர்ஜே பாலாஜி இதை வந்து சக்ஸஸ் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை வந்து சூர்யா ஆர்ஜே பாலாஜி மேலே வச்சார் இல்லையா, அந்த நம்பிக்கையும் ஒரு காரணம். ஆர்ஜே பாலாஜி அது வந்து கொஞ்சம் கூட லெட் டவுனே பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு. அவர் மொழியிலே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொன்னார்ல திரிஷாவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு திரிஷாக்கு தான் தெரியும்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஆர்ஜே பாலாஜிக்கு தான் தெரியும். கண்டிப்பா சார். அண்ட் வந்துட்டு சூர்யா சாருக்குன்னு ஒரு வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதா இந்த படத்துல. நீங்க பார்த்து இல்லப்பா இந்த ஒரு சீன் மட்டும் பாருங்க பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு, எனக்கே அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த சீன்? ஒன்று. ரெண்டாவது, சூர்யா சாரோட இந்த வெற்றி பர்சனலா எப்படி உங்களுக்கு ஃபீல் இருக்கு அப்படின்றது? பூஸ்பம் சீன்ஸ் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. சூர்யா வர எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா அந்த கருப்புசாமியாக வர அந்த 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 சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு மாதிரி வைபாவும் பூஸ்பம்ஸாகவும் ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் தேட்டரே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் விசில் அடித்து கிளாப் பண்ணி ரசிக்கிறாங்க. உண்மையிலுமே நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் ஒரு முழு தேட்ரு ஃபுல்லாகவே வந்து ஒரு வைப் மூடுக்கு வந்து விசில் அடித்து கிளாப் பண்ணி கத்தி ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கருப்பு படத்தை இப்போ சமீபத்தில். ஸோ அந்த ஒரு வெற்றி சூர்யா கிடைச்சிருக்கு. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே நல்ல மனிதர், அதாவது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர், ஒரு திமிரு ஆட்டிடியூடு ஒரு தெனாவட்டெலாம் சூர்யா கிட்ட நீங்கள் என்றைக்குமே பார்த்துருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா சில விஷமிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சூர்யா படம் வரும்போது நிறைய விமர்சனங்கள், தவறான விமர்சனங்கள் அவருடைய படங்களை வந்து தொடர்ந்து தாக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த படம்லாம் எப்படின்னா எத்தனை தாக்குதல் பண்ணாலும் அவர் அப்படி எந்திரிச்சு நிற்பாருங்கிற மாதிரி ஒரு படம் இது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சூர்யாவுடைய வெற்றி அது வந்து அவர் மறுபடியும் ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன சொன்னமோ அதே தான், அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான். அந்த சினிமாவே அவர் நேசிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னா, அந்த அந்த ஆரம்பத்தில் வந்து சூர்யாவோட 4-5 படங்கள் பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. ஒன்றுமே இருக்காது, ஆட தெரியாது, பாட தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது, எதுவுமே இருக்காது. ஆனால் பாருங்கள், நந்தாக்கு அப்புறம் நம்மளும் இந்த இடத்துல ஒரு நிலையான இடத்த சினிமா துறையில் பிடிக்கணும்னு ஒரு வைராக்கியத்தோட டான்ஸ் ஃபைட்டு எல்லாம் கற்றுக்கிட்டார். நடிக்கிறதுலேருந்து இன்றைக்கெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அவர் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸு, ஃபைட் மூமெண்ட்ஸு, டான்ஸ் மூமெண்ட்ஸு, இப்போ ஒரு ஃபயராக வந்து அவர் ஃபேஸை வந்து மாற்றுற மூமெண்ட், அது அந்த எப்படி சொல்கிறது சினிமாட்டோகிராஃபி நம்ம சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கருப்பு சாமியாக வரும்போதெல்லாம் அப்படின்னா ஸ்க்ரீனே ஒரு ரெட்டு மோடு கொண்டு வந்துடுறாங்க. அதாவது ஃபயர் மோடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நெருப்பு மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீனை கொண்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி விக்ரம் மோர்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் தான் காந்தாராக் பண்ணியிருக்காரு, கேஜிஎஃப் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டுங்க. ஸ்டண்ட்டெல்லாம் சில நேரங்களில் தொடர்ந்து காமிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடும். 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அடிப்பொலியாக பண்ணிட்டு இருக்கிற ஸ்டண்ட்டு, ஆனால் ஒரு இடத்துல கூட வந்து சலிப்பு தட்டல. அது வந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டை கொண்டு வந்துட்டாரு. எல்லாம் தான் அதாவது சொல்கிறேன்ல, ஒரு நல்ல படம் அது தானாகவே எல்லாம் அமையும். அப்படி தான் வந்து இந்த படத்தை பொறுத்தவரை அமைஞ்சிருக்கு. சூர்யாவுக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 கோடியை தாண்டதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கண்டிப்பா சார். அண்ட் வந்து கருப்பு இட்ஸ் ஆல்வேஸ் சக்ஸஸ் அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்க. அது மூலியமா ஆடியன்ஸும் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். டெஃபினட்டா சூர்யா சாரோட இந்த வெற்றி எல்லாருக்குமான வெற்றியா நம்ம கொண்டாடுவோம் சார். அண்ட் வந்து உண்மையான ரொம்ப நேர்மையான தகவலுக்கு நன்றி சார். நன்றி.